எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதுங்க. அதோடு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து ஒரு 48 நாள் இல்லை எல்லா வாரமும் வியாழக்கிழமை செஞ்சுட்டு வந்தால் அதோட பலன் கண்டிப்பாகவே இருக்குது. அது தெரியுது நமக்கே. நான் இதை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு சரி நம்ம எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு தாங்க நான் செஞ்சுட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அதோட ரிசல்ட்டு நல்லாவே தெரியுது நமக்கு. என்கிட்ட ஆனால் லக்ஷ்மி குபேர அந்த எந்திரமும் அந்த படமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குபேர சிலை குட்டியாக வச்சுருந்தேன். அப்புறம் லக்ஷ்மி சிலையும் நம்ம வீட்டில் இருக்கும் நார்மலாகவே, அதுவும் சின்னதாக வச்சுருந்தேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சட்டன்னு ஞாபகம் வந்தது. ஒரு நகைக்கடையில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி குபேர படமும் பக்கத்தில் எந்திரமும் போட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஓகே இந்த கார்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாமே, சாமி கும்பிட்றதுக்கு இது நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குமே அப்படின்ட்டு அந்த கார்டை எடுத்து வச்சுட்டு தான் நான் எப்போதும் போல் குபேர நம்பர் அந்த எண்கள்லாம் எழுதி நான் வழிபட்டேங்க. ரொம்ப எளிய முறையில் தான் நான் செஞ்சேன். சும்மா ஒரு பால் வச்சு தான் நான் நைவேத்தியம் பண்ணேன். ஆனால் நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் மனசார செய்யணும். என்கிட்ட அந்த காயின்ஸு 108 காயின்ஸ் இல்லை. நான் அதனால் என்கிட்ட இருந்த 5 ரூபா காயின்னு ஒரு 9 காயின் வச்சு தான் நான் செஞ்சேன். அப்போ போக 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 அப்புறமா நம்ம எப்போல்லாம் 5 ரூபாய் காயின் கிடைக்குதோ நம்ம சேர்த்து 108 காயின் வரையும் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சேன். உண்மையாகவே அதை செய்கிறப்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அது செஞ்சாலுமே நல்ல ஒரு நன்மை கிடைக்கிதுங்க. நான் அதை பார்த்துட்டேன். அதனால் அந்த 9 காயின் வச்சு சும்மா ஓம் குபேராய நமக குபேராய நமகன்னு தான் நான் சொல்லி வழிபட்டேன். மற்றபடி அந்த கட்டத்தில் 9 நாணயங்கள் வச்சு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வழிபட்டேன். பால் நவுத்தியத்தை வச்சுக்கிட்டேன். பச்சை கலரில் என்கிட்ட ஒரு மண் சட்டி அழகாக இருந்தது வீட்லேயே. சரின்ட்டு அதில் நம்ம காசு நிரப்பி அதையும் சாமிக்கிட்ட வச்சு வழிபட்டேன். ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றினேன். ஆத்ம விளக்கு ஒன்று ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற சாமிக்கு 2 விளக்கு, மொத்தம் 3 விளக்காக ஏற்றிட்டு தூப தீப ஆராதனை காட்டி நான் வழிபட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி எளிய முறையில் நீங்களும் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாகவே ஒரு பாசிட்டிவிட்டியோட நல்ல எனர்ஜியும் கிடைக்கிது. உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கிது. இது நம்ம நல்ல மனசோட மன திருப்தியோடு இதை நம்ம செஞ்சோன்னா இதுக்கான நன்மை கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வழிபட்டு பாருங்கள். தினமும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே செய்யுங்க. அப்படி முடியலன்னா வியாழக்கிழமை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. நன்றி.